எல்லாம் வயல்காணின்னு சொல்கிறேன் பார்க்க தோட்டக்காணிகள்னு சொல்லலாம். நம்மளுக்கு வந்து தோட்டங்கள் செய்கிற வெங்காயம் அது தோட்டங்கள் செய்கிறவ அந்த இதான் இப்படி பாஞ்சு ஓடுது. மெயின் ரோடு பிறகு போய் காட்டிக்கொள்கிறேன். பானத்தில் சுறாலி கிட்ட வந்துட்டு புயல் கிட்ட வந்து ரெண்டெல்லாம் சொல்லி கொண்டிருக்கணும். மற்ற பெருசாக தாக்காது, மல்த்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டர் அந்த வேகத்தெலாம் தாக்கும், 60 கிலோமீட்டர் அந்த வேகத்தெலாம் தாக்கும் அப்படின்னு சொல்லி கொள்ளினோம். அதில் பாருங்கள் இங்கால தான் வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்குது. பாஞ்சு ஃபுல்லாக வந்து உங்களால் தான் ஓடுது. இதுக்கால போய் 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 அப்படியே அங்கே கல்லுண்டா கடவுக்கு தான் போதும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பாருங்கள் சிவப்பு இதுகள் வச்சுக்கணும். பாதை வந்து அப்படியே ஃபுல்லாக நம்பிட்டுது, அப்படியே குளத்தோடு சேர்ந்து முழுக்களும் தண்டிட்டுது. இதை வர்றது வந்து உண்மையிலே சரியான ஆபத்து. இதுவெல்லாம் கூட்டிக்கொண்டு வருது. ஃபுல்லாக வந்து தாமரை இதுகள் எல்லாம் தண்டி வளர்ந்துருக்குது. ஃபுல்லாக சீமந்து பாதான், கீழே வந்து சீமந்து இதுதான். ரெண்டாலும் போகிற சரியான ஆபத்து. இந்த மண்டியை குளத்துக்கு எல்லாம் ஒரு ஆள் உயிரிழந்த எல்லாம் சொல்லியிருந்தவ கவனமாக இருக்கணும். இதில் விளையாட்டாக கூட போகக்கூடாது. நிறைய வந்து இங்கால மேவை பாயுது பாருங்க. மேவை பாஞ்சாலி பக்கம் போகுது. அவ்வளோத்துக்கு அங்கே இருக்கிற வெள்ளம் முழுக்க வயலுக்கு வந்தால வந்து முழுக்க மேவை பாயுது பாருங்க. சைக்கிள்கள் ஓடுறதெல்லாம் சரியான கஷ்டம்தான். காற்று அதுகளுக்கெல்லாம் சைக்கிள் ஓடுறது சரியான கஷ்டம்தான். அனைத்துக்கும் வணக்கம். நாங்கள் இந்த காணொலிக்காண்டி எங்கே வந்திருக்கோம்னா சங்கானை தான் வந்திருக்கிறோம். அதாவது நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னா சித்தங்கனிலேருந்து சங்கானை போகிற ரோட்டில் நிற்கிறேன். அதில் ஒரு பெரிய ஒரு பாலம் ஒன்று இருக்குது. அதுக்கால வந்து தண்ணி பாஞ்சு ஓடி கொண்டு அதை உங்களுக்கு காட்டிக்கொண்டு போனோம் வந்து நாங்கள். அதை வந்து இப்போ நீங்கள் சமீப காலமாக கொஞ்சம் காணொலி பார்த்துருக்கோங்க. அதை வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிற இடங்களை வந்து நான் உங்களுக்கு காட்டிக்கொண்டு இருக்கிறேன். அங்கே வந்து வெள்ள பாதிப்பு என்ன மாதிரி இருக்குது, வெள்ளங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு காட்டிக்கொண்டுருக்கேன். நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா தொடர்ந்து அதை மாதிரி சம்மந்தமான காணொலிகள், இயற்கை அந்தகம் சம்மந்தமான பதிவுகளை வந்து நான் பண்ணிக்கொள்வேன். அதை விட ஒரு காணொலி இடங்கள் சுற்றி காட்டுற அந்த காணொலியிலும் வந்து கொள்ளும். இந்த இதுகள் இல்லாத சந்தர்ப்பங்களை வந்து அந்த காணொலியிலும் வந்து கொள்ளும். நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, இப்போ வந்து நாங்கள் சங்கானை ஆப்பில் வந்து எனக்கு போக முடிஞ்ச இடங்களை வந்து பார்க்க போகிறோம். எனக்கு சில இடங்களுக்கு வந்து பாதைகள் தெரியாது, சில இடங்கள் பாதைகள் தெரியும். அப்படி பாதைகள் தெரிஞ்ச இடங்களை வந்து போக முடிஞ்சது எல்லாம் சந்தை அடியெல்லாம் சும்மா சுற்றி காட்ட என்ன வேறு நிலவரத்தில் இருக்குது அதெல்லாம் சுற்றி காட்ட போகிறோம். என்ன நான் அப்படியே ஒரு காணொலி போட்டிருப்பேன். நான் வந்து நேற்று பின்னர் 4 மணிலேருந்து மழை இல்லாமல் இருந்தது. இப்போ வந்து சொன்ன இருட்டி மழை விட்டு விட்டு போகுது, காற்று மடிக்குது, மழையும் விட்டு விட்டு தான் போகுது. பட் இன்னொன்று விஷயம் சொல்லிக்கொள்கிறேன் வந்து இதில் வந்து நான் மைக் போடாமல் தான் கிடைக்கிறேன். சொல்லி எனக்கு இறைச்சல் இருக்க வேண்டாம். மழை வந்து போகிறதால வந்து மழை தண்ணி சில மைக்கில் போனால் வந்து கொஞ்சம் இறைச்சலாக இருக்கும். அதில் வந்து மைக் போடாமல் தான் காய்ச்சிக்கொள்கிறேன். நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளுங்க என்ன மாதிரி இருக்குன்னு காட்டிக்கொள்ள போகிறோம். ஓகே வாங்க காணொலிக்க போ. ஓகே, இப்போ பார்த்தோம்னா இந்த மெயின் ரோட்லேருந்து உள்ள அப்படியே வாங்கி நிற்கிறேன் பாருங்கள். இதுலேருந்து வெள்ளம் ஓடுறத பாருங்கள் அப்படி உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். ஃபுல்லாக வந்து அப்படியே இது எல்லாமே வயல் காணிகள். நீங்கள் யோசிக்க தேவையில்லை. இது வந்து சும்மா ஒரு இந்த இடம் தான் அப்படி இருக்குண்டு அதில் வாழை நிற்கிற இடம் எல்லாம் ஃபுல்லாக வந்து வயல் காணிகள் தான். அப்படியே முழுக்க வெள்ளத்தான் நினைஞ்சிருக்கு பாருங்கள். எல்லாம் வயல் காணின்னு சொல்கிறேன் பார்க்க தோட்டக்காணிகள்னு சொல்லலாம். நம்மளுக்கு வந்து தோட்டங்கள் செய்கிற வெங்காயம் அது தோட்டங்கள் செய்கிறவ அந்த இதான் இப்படி பாஞ்சு ஓடுது. மெயின் ரோடு பிறகு போய் காட்டிக்கொள்கிறேன். இதில் வந்து இப்போ கொஞ்சம் தூரம் சும்மா இருக்கா போய் பார்த்து கொண்டு வருவோம். இதில் ரோட் போகுது. இந்த ரோட்டு முழுக்க அப்படியே ஏறி மூடிட்டுது வெள்ளம். இப்படி நாங்களுக்கா பார்த்து கொண்டு போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மூழ்கிட்டுது. அப்படியே எல்லா தோட்டமும் வந்து அப்படியே வெள்ளத்தால் வந்து அப்படியே மூழ்கிட்டுது. இதுக்கு நெல் பயிரிட்டு இருந்தாலும் நிலைமை என்ன தெரியல எனக்கு தெரியாது. தோட்டக்காணிகள் பெருசாக நெல் பயிரிட சில நேரம் குறைவாக இருக்கும். அப்படியே விட்டுட்டு அடுத்த முறை தோட்டத்துக்கு தான் பாவிக்கிறவ சில பேர் நெல் பயிரிடுறவ. இப்படி நாங்கள் இதில் பார்த்து கொண்டு போகிறோம். இதில் இருக்கிற வீடுகளும் வந்து வெள்ளத்தால் தான் மூழ்கிட்டுது. பாருங்க இந்த வீட்டுக்கு என்ன அப்படியே வெள்ளம் இருக்குது. இதுக்கு பக்கத்தில் வீட்டுக்கு யோசிச்சு பாருங்க வேணும் நிலைமை ஃபுல்லாக வந்து வெள்ளம் தான் உள்ள எல்லாம் ஏறிட்டுது. நாங்கள் போகிறோம். இதுலேயும் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வெள்ளம் நிற்கிது பாருங்கள். நாங்கள் காட்டி கொண்டு போகிறேன். நாங்கள் இதுக்கு எல்லாம் வெள்ளம் நிற்கிது வீடுகளுக்குள்ளே. எங்கால பார்த்தோன்னா எங்காலையும் பாருங்கள் வெள்ளம் உள்ள ஏரியில் நேற்று வந்து ஏறிக்கு நினைக்கிறேன். இன்றைக்கி அந்த ஓடினால மழை விட்டு தந்தால் வந்து நிறைய இடங்களில் வந்து வெள்ளம் ஓடிட்டுது வெளியில். நேற்று வந்து போயிருக்கும் நினைக்கிறேன் வீட்டுக்குள்ளே வெள்ளம். இதில் கூட 2-3 வீடுகள் இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் தூரம் தாண்டி போக வந்து இது இல்லை, வெள்ளம் இல்லை. கொஞ்சம் தூரத்தில் தான் வெள்ளம் இருக்குது. நான் காட்டி கொண்டு போகிறேன். உங்களுக்கு நிறைய இந்த கஞ்சல் வளதுகள்லாம் கொண்டு கரையில் தள்ளி வச்சுருக்குது. மழை வெள்ளத்தால் வந்து நிறைய கரையில் தள்ளி வச்சுருக்குது. சில பேர் சொல்லினோம் தொடர்ந்து மழை வரும்னு சொல்லினோம். சில பேர் சொல்லினோம் மழை வராது, அப்படியே விட்டு தூரி தான் போவோம்னு சொல்லினோம். நிறைய இதுகள் வந்து தகவல் வந்து கொண்டு இருக்குது. கன்ஃபார்மாக ஏதாவது தகவல் கிடைச்சா நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். இங்கே நம்மளுக்கு இருக்கிற வயல்காணி முழுக்க வந்து அப்படியே வெள்ளத்தால் மூழ்கிட்டு இங்கே பாருங்க. அதில் வந்து மரவள்ளி ஏதோ நட்டிருக்கிறோம்னு நினைக்கிறேன் பாருங்க, காட்டிக்கொள்கிறேன். இங்கே பாருங்க அது நிலைமையே முழுக்க வந்து இடமேட்ட வந்து காற்று அடிச்சு கொண்டு தான் இருக்குது. சரியான காற்றுண்டு குறைஞ்சி கூடி அண்டு அடிச்சு கொண்டு இருக்குது. இடையே காற்று வந்து அடிச்சு கொண்டு இருக்குது. இதான் இப்போ நிலைமையாக போய் கொண்டு இருக்குது. யாழ்ப்பாணத்தில் சுறாலி கிட்ட வந்துட்டு புயல் கிட்ட வந்து ரெண்டெல்லாம் சொல்லி கொண்டிருக்கணும். மற்ற பெருசாக தாக்காது, மல்த்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டர் அந்த வேகத்தெலாம் தாக்கும், 60 கிலோமீட்டர் அந்த வேகத்தெலாம் தாக்கும் அப்படின்னு சொல்லி கொள்ளினோம். எது உண்மை எது என்று தெரியலை. நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிக் கொண்டிருக்கணும். அதில் வந்து தெரிஞ்சதில் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் இப்படி தான் போய்கொண்டிருக்கேன்னு உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். இதில் பார்த்தோன்னா கொஞ்சம் மேடுன்றதால் வந்து இங்கால இது இல்லை, வெள்ளம் இல்லை. இவ்வளோ முழுக்க பாருங்களேன் அப்படியே ஃபுல்லாக வந்து கடல் மாரி அப்படியே நிரம்பி போய் கிடக்கு. இது வத்துறதுக்கு ஃபுல்லாக வத்தி முடிய கனாலம் எடுக்கும் போல கிடக்கு.
இதில் ஒரு குட்டி கோயில் இருக்குது பாருங்க, இந்த ஊர்க்காரல் வழி வர்ற கோயில் நினைக்கிறேன். சரி, மழை வந்துட்டு லைட்டாக துமிக்குது. இப்படி நாங்கள் வந்து அங்காலையும் போய் சங்கானைக்கில் போகக்கூடிய இடங்களை உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். ஆஸ்பத்திரி அடி அதெல்லாம் போக முடிஞ்சால் காட்டிக்கொள்கிறேன். என்னென்னா இப்போ வந்து என்ன பைக்கில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. வெள்ளம் கூடி நேரத்துக்கு வந்து விட்டு சிக்கல் இருக்குது. வெள்ளம் கூடிய நேரத்தில் பைக்கை விட்டோன்னே ப்ளக்குக்கு தண்ணி போய் அப்படியே நின்றுடும். அதை ஸ்டார்ட் அடிக்கிறதுக்கு நான் வந்து பாடுபடணும். நேற்று 2 தான் நின்றுட்டுது. நேற்று வந்து கல்லுண்டாய் காணொலி எடுத்துக்கொண்டதுனால அது கொஞ்சம் எடுக்க முடியல என்றால் வெள்ளம் போயிட்டுது. இப்போ அதில் வந்து நின்று பிரச்சனைப்பட்டு தண்டி அதை போட்டு அடியை அடித்து தண்டி ஒரு மாதிரி ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வீட்டை வந்து சேர்ந்துட்டேன். ஓகே, இப்படியே வந்து நாங்கள் அங்காளி பக்கமும் போய் தொடர்ந்து கொள்வோம், இடத்தையும் பார்த்துக்கொள்வோம். அப்படி இதில் வந்து நிறைய ஓடிக்கொண்டு வெள்ளம் வந்து இந்த காலனால் ஓடி அங்காளி பக்கம் போகுது. அங்காளி பக்கம் போகிறதை நான் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். அதில் வந்து ரோட்டில் வந்து பெரல் வச்சு சிவப்பு துணி வந்து காட்டி வச்சுக்கிறேன். அதுக்கால பயணிக்க நான் என்ன அந்த பாலத்துக்கிட்ட வந்து இந்த முடையிற நிலைமைகள் இருக்கோ தெரியலை, அதை வந்து வச்சிருக்கேன். நான் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். நாங்கள் வருது இதில் பாருங்கள், இங்கால தான் வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்குது. பாஞ்சு ஃபுல்லாக வந்து உங்களால் தான் ஓடுது. இதுக்கால போய் 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 அப்படி அங்கே கல்லுண்டா கடவுள் தான் போதும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பாருங்கள், சிவப்பு இதுகள் வச்சுக்கணும். அபாயமாக இதில் தெரியலை, அதுக்காக போகலை. ரோட்டு வந்து ஒரு வளைவாத்தான் இருக்குது, அதில் வந்து என்ன இதுன்னு தெரியலை. எங்களை ஃபுல்லாக வந்து பாஞ்சு ஓடிக்கொண்டிருக்குது. அங்காளி வயலெல்லாம் பாருங்க, நிறைய வயலிடங்கள் இருக்குது. அதெல்லாம் வந்து சரி, எனக்கு தெரிஞ்ச நெல்லுகள் எல்லாம் இந்த முறை தப்பான்னு தான் நினைக்கிறேன். நெல்லுக்காணி எல்லாம் இந்த முறை சரின்னு தான் நினைக்கிறேன். நான் உங்களுக்கு போய் அங்கே காட்டிக்கொள்கிறேன். அப்படியே பார்த்தோம்னா இங்கால இன்னொரு தோட்டத்துக்கு வந்து நாங்கள் எங்கேன்ட்டு பார்த்தோம்னா இதில் அட்ரஸ் போகிறதுக்கு பாருங்க, அரசடி விநாயகர் கோவில் சங்கானைன்ட்டு. அதுக்கு முன்னுக்கு தான் வந்து நாங்கள் இதில் பாருங்கள். அப்படி அது தொடர்ச்சி தான் நாங்கள் வந்து காட்டியிருப்பேன். அது தொடர்ச்சியாக தான் நீங்கள் இருக்குது. ஃபுல்லாக வந்து வெள்ளத்தால் நிறைஞ்சிட்டு பாருங்க. வெளியே அப்படி அங்கே மண்டிய குளமும் இருக்குது, அதையும் நாங்கள் பார்த்துக்கொண்டு போவோம். முழுக்கை வந்து வெள்ளத்தால் நிறைஞ்சிட்டுது. வந்து இந்த ரோட்டுகள் போடாத சந்தர்ப்பத்தில் வந்து இதெல்லாம் தாண்டி ஓடுறேன்லாம் சொல்லி இந்த முட்டியெல்லாம் நிற்கும். நாங்கள் சின்ன பிள்ளைங்க 5ஆம் ஆண்டு படிக்கையெல்லாம் வந்திருக்கா பார்த்துருந்தோம். நாங்கள் அப்பைக்கலாம் அந்த நிசாப்பு இலர்கள் வந்திருக்கெல்லாம் அப்படி தான் இருந்தது. இந்த அப்படியே ஃபுல்லாக வந்து வெள்ளமாக இருக்குது. நாங்கள் இப்போ எங்களை பக்கத்தில் மண்டிய குளம் இருக்காங்க, அதெல்லாம் மண்டிய குளம் இருக்குது. ஓகே, நாங்கள் இப்போ வந்து கொமர்ஷியல் பேங்க் பக்கத்தில் வந்து நாங்கள் மண்டிய குளத்துக்கு வந்து நாங்கள் மண்டிய குளத்தை பாருங்கள். அப்படியே ஃபுல்லாக வந்து வெள்ளந்தான். எங்களை இந்த போகிற பாதையால் வந்து மீன் சந்தையில் போய்க்கொள்ளலாம். இந்த போகிற பாதை வந்து அப்படியே ஃபுல்லாக நிரம்பிட்டுது. அப்படியே குளத்தோடு சேர்ந்து முழுக்கிழமை தண்டிட்டுது. இதை வர்றது வந்து உண்மையிலே சரியான ஆபத்து. பைக்கெல்லாம் விட இல்லாது. இந்த குளக்கட்டு இது தெரியாத அளவுக்கு போயிட்டு நான் கொஞ்சம் தூரம் தான் போக போகிறேன். கிண தூரம் போகலை. இல்லை போக போக வெள்ளம் வந்து முழங்கால் வரைக்கும் ஏறி கொண்டு வருது. வெள்ளம் வளர்ந்துக்கு வந்து வெள்ளம் கூடிக்கொண்டு வருது. ஃபுல்லாக வந்து தாமரை இதுகள் எல்லாம் தண்டி வளர்ந்துருக்குது. ஃபுல்லாக சீமந்து பாதான், கீழே வந்து சீமந்து இது தான். ரெண்டாலும் போகிறது சரியான ஆபத்து. நீங்கள் இதுக்கால போகாதீங்கோ. மேலே வந்து இதில் வெள்ளம் 10 வரைக்கும் இதுக்கால போகிறது ஆபத்து. ஏன்டா போக போக முழங்காலுக்கு வெள்ளம் வந்துட்டு பாருங்கள். அதில் வந்து நான் போய்க்கொள்ளையில் உங்களுக்கு காட்டிக்கொள்ளன்னு வந்து நான் இங்கால வந்து கொமர்ஷியல் பேங்க் கட்டுற இது எல்லாம் கொமர்ஷியல் பேங்க், அங்கே நிறைய பேங்குகள் இருக்குது. இதை ஃபுல்லாக பாருங்கள், அப்படியே முழுக்க வெள்ளத்தால் அப்படி தண்டிடுது. அங்கே அப்படி எதால் போனால் அப்படியே நேரம் அந்த வாழை மரம் இருக்குது, அதுக்கு அங்கே ஒரு கட்டுறம் தெரியுது. அந்த கட்டுறம் தான் அந்த மீன் சந்தை. பாருங்கள், இந்த கட்டம் தான் மீன் சந்தைக்குரிய கட்டுறம். அதுக்கெல்லாம் இதால் போகிறவன் நிறைய பேர். இதில் வந்து இதால் போகலாம். நான் அதில் வந்து நான் வந்து காட்டிக்கொள்கிறேன். பாருங்கள், இது வந்து ஃபுல்லாக முழுக்க வெள்ளத்துக்கான இருக்குது. நிறைய பாதிப்புன்னு சொன்னேன். சங்கானையிலும் வந்து பெருமளவு பாதிப்புன்னு சொல்லியிருந்தவ. நாங்கள் ஊர் மனைகளுக்கு போய் சும்மா காட்டிக்கொள்கிறோம் என்ன மாதிரிண்டு. பக்கம் போல் வெள்ளம் உண்டு. இந்த மண்டிய குளத்துக்கு எல்லாம் ஒரு ஆள் உயிரிழந்த எல்லாம் சொல்லியிருந்தவ. கவனமாக இருக்கணும். இதில் விளையாட்டாக கூட போகக்கூடாது. நாங்கள் இப்போ காணொலிக்காண்டி வந்து நாங்கள் எங்களுக்கு ஆபத்து தான். வீட்டை கத்தி கொண்டு போய் நான் தம்பி போகாதேன்ட்டு காணொலி எடுக்கணுன்றதுக்காண்டி வந்து கொள்வது. ஓகே, நாங்கள் அப்படி அங்கால பார்ப்போம். சந்தையிலையும் பார்த்துக்கொள்வோம். இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னா சங்கான அந்த பிரேச வேலையில் நிற்கிறோம். இங்கால மீன் சந்தை வேலையை பாருங்க. இங்கால வந்து வெள்ளம் இல்லை, அங்கால பக்கம் தான் வெள்ளம். காணக்கால ஓடுது பாருங்க. இங்காலெல்லாம் காணக்கால ஓடுது. இப்போ நாங்கள் அப்படி இதால் வந்து நேராக உள்ளே போய் என்ன மாதிரி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இப்போ போய் வந்து எடுத்துக்கொண்டு போகிறோம். நீங்களும் பார்த்து வாங்க. நாங்கள் அப்படி எடுத்துக்கொண்டு போகிறோம். இதில் வந்து காப்பேட் ரோட் தான். அதை இதால் வந்து சார்ந்ததுகளுக்கு வெள்ளம் இல்லை. கொஞ்சம் உள்மனைக்க போய் என்ன மாதிரி வெள்ளம் இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதான் பார்த்துன்னு ஒன்று வந்து நாங்கள் இதில் வந்து கரைக்கு வந்து வயல்கள் வருது பாருங்கள். வயல் நிலங்கள் அதில் வந்து இருக்கிற தொடர்ச்சி தான் இது. நாங்கள் காட்டியிருந்தோம், அதோட தொடர்ச்சி தான். உங்களுக்கு வந்து தோட்ட காணிகள் தான் ஃபுல்லாக வெள்ளத்தளவு நிரம்பி இருக்குது. இப்போ நாங்கள் போய் தொடர்ந்து பார்த்துக்குவோம். நாங்கள் கொஞ்சம் உள்ளுக்கு போய் பார்த்துக்கொள்வோம். நேரே வந்து ஒரு வயல் நிலம் வருது பாருங்க. அப்படி ஃபுல்லாக வந்து வெள்ளம் தான். சில இடத்துல வந்து அங்கெல்லாம் வெள்ளம் போகுது. அங்கெல்லாம் வெள்ளம் பாஞ்சு ஓடி இருக்குது. எல்லாம் பாஞ்சு ஓடி முடிஞ்சுது. நேற்றுலேருந்து மழை கொஞ்சம் பின்னத்துலேருந்து இல்லாதால் வந்து நிறைய வெள்ளங்கள் வந்து பாஞ்சு ஓடிட்டுது. இங்கே தான் வந்து கொண்டிருக்கு. முழுக்க இந்த வயல் நிலங்களுக்கு தான் வந்து கொண்டிருக்கு வெள்ளமே. அப்படியே நாங்கள் பார்த்து கொண்டு போகிறோம். சகல வெள்ளம் வந்து இதுக்கெல்லாம் பாஞ்சோடி வந்து கொண்டிருக்குது. இதுக்கெல்லாம் நேற்று ஃபுல்லாக வெள்ளம்ன்றிருக்கும். இன்றைக்கி இப்படி இதாக இருக்குன்றதால நேற்று வந்து சரியாக பாஞ்சோடி இருக்கும் வெள்ளம். பாருங்க, அப்படியே வந்து கொண்டே இருக்க வெள்ளம் பாருங்க. உள்ளுக்கு இருந்து
இப்போ இங்கால இருக்கிற வெள்ளம் எல்லா வெள்ளமும் வந்து அங்கே தான் போயிருக்கு அந்த வயல் நிலங்களுக்கு. அதனால தான் அந்த வயல் நிலங்களில் வந்து கூட வெள்ளம் இருக்கிறதுக்கு காரணம் வந்து எல்லா வெள்ளமும் அங்கே ஓடுறதால வந்து வயல் நிலங்கள் கூடவே இருக்கும். இதெல்லாம் சும்மா வெள்ளம் பாஞ்சிருக்குது. உலகை பார்க்க தெரியும், இடங்களை பார்க்க தெரிஞ்ச வெள்ளம் அவ்வளோத்துக்கு தான் எல்லாம் கல்லுகள் இதெல்லாம் ரோட்டுக்கு தான் வந்து கிடக்கு. இவங்க எல்லாம் வீட்டில் இந்த கல்லுகள் புல்லுகள் எல்லாமே வந்து ரோட்டில் வந்திருக்கு பாருங்க. நாங்கள் இப்படியே வந்து இதுக்காக போய் 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 சங்கான ஆஸ்பத்திரி போக போகிறோம். சங்கான ஆஸ்பத்திரி போய் என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்துக்கொள்ள போகிறோம். இப்படி நாங்கள் உள்பக்கத்தால் சுற்றி வந்துட்டோம். எல்லாமே வந்து இப்படி தான் இருக்குது. ரோட்டில் வந்து பெருசாக வெள்ளம் இல்லை. எல்லாமே வந்து இப்படி ஓப்பனாக தான் இருக்குது. அந்த வந்து வெள்ளம் இல்லாததாக தான் இருக்குது. நீங்களே பார்த்தோம்னா பிரதேச வைத்தியசாலை சங்கான இதில் போட்டுக்கு பாருங்கள். என் நண்பரோட வந்தால் வந்து நான் அப்படியே பைக்கிலே உங்களுக்கு சுற்றி காட்டிக்கொள்கிறேன். ஏன்னா பைக்கில் போய்க்க வந்து சின்ன ஒரு இறைச்சல் இருக்கத்தான் செய்யும். கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. உள்பக்கம் எல்லாம் வெள்ளங்கள் இல்லை. நான் எல்லாம் வலிஞ்சு ஓடிட்டு நினைக்கிறேன். இப்போ நேரம் மலையாள தான் நான் சொல்லிக்கொள்கிறேன். நடுகளும் சங்கான பாதிக்கப்பட்டேன்னு சொன்னவே எனக்கு அது எந்த இடம் வந்து தான் சொல்ல முடியலை. ஏன்னா இங்கெல்லாம் வெள்ளங்களை காணையில் உண்டையும் எல்லாமே வந்து வலிஞ்சு ஓடிட்டு தான் நிற்கிறேன். இப்படி நாங்கள் அங்கே சந்த பக்கம் பார்க்கல. அதுகளை இருக்கா போய் பார்த்து கொண்டு வருவோம். அங்கே பிரேச வைத்தியசாலை சங்கான இதுக்கு தான் வந்து நாங்கள் வைத்தியசாலை என்ன மாதிரி இருக்குன்னு பார்க்க. அது வந்து ஓகே வெள்ளம் மண்டி இல்லை. இதில் வந்து காட்டிக்கொள்கிறேன். ஒன்றுமே வெள்ளம் மண்டி இல்லை. ஓகே, இப்படி நாங்கள் வந்து எங்கே வந்தாங்கன்னா சங்கானை சிவபிரகாசுக்கு தான் வந்து நாங்கள் இப்படி நாங்கள் பார்த்துட்டு போவோம். சங்கான சிவபிரகாசால் இதில் ஒரு ரோட் போகுது. இந்த ரோட்டால் வந்து போய் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இது வெள்ளம் இருக்கும்ண்டு எனக்கு தெரிஞ்சு சங்கானைக்கு வெள்ளம் நிற்குதுன்னு சொன்னவ சில இடங்கள் தெரியாமையும் இருக்கலாம். இப்போ நான் போயிருக்க வந்து நிறைய இடங்கள் உள்ள ரோட்டெல்லாம் விட்டு பார்த்து நான் அந்த ரோட்டெல்லாம் விட்டு பார்க்க வந்து இருக்கிற வெள்ளம் எல்லாம் ஓடிட்டுது. இந்த ஓடின தடயங்கள் நிறைய இருக்குது. வீடுகள் எல்லாம் வெள்ளங்கள் இல்லாமல் தான் இருக்குது. நிறைய வெள்ளங்கள் வந்து ஓடிட்டுது. அப்படி இதில் அணைக்கட்டெல்லாம் அப்படியே கட்டியிருக்கேன் உள்ள வராமல். ஆனால் வெள்ளம் இல்லை உள்ள உனக்கு வந்து வெள்ளங்கள் வழியில் அப்படியே பாஞ்சு ஓடிட்டேன் தான் எனக்கு தோணுது. நிறைய இடங்கள் அப்படி தான் கிடக்குது. நாங்கள் தொடர்ந்து உள்ளூர்களையும் போய் பார்த்துக்கொள்வோம். இந்த விருப்பாண்டி இருக்கிறவங்களை காட்டிக்கொள்கிறோம். இவங்க அப்படியே பார்த்துன்னு போகிறோம். அதெல்லாம் அந்த வெள்ளம் ஓடின தடயங்கள் இருக்குது. ஆனால் வெள்ளம் நிற்கிற மாதிரி வேலை பாருங்க. இந்த ஒழுங்கெல்லாம் அப்படியே ஃப்ரீயாக தான் இருக்குது. வெள்ளம் வண்டி இல்லை பெருசாக. முதல் நின்றுருக்கலாம் சில நேரம். நான் தவறான பாதைகள் காட்டுறது தெரியல. நான் சங்கன ஏரியாக்குள்ளே நான் சுற்றி காட்டி கொண்டு வர்றேன். மழை லைட்டாக வந்து தூரிக்கொண்டு இருக்குது. மழை விட்டுருந்தது, இப்போ வந்து லைட்டாக தூரிக்கொண்டு இருக்குது. நாங்கள் அங்காளி பாதைக்கு போய் மெயின் ரோட்டில் ஏறிட்டு அங்காலையும் என்ன மாதிரி கண்டு பார்த்துக்கொண்டு இந்த காணொலி நிறைவு செய்யலாம். இப்படியே மழை விட்டுட்டா ஃபுல்லாக வந்து எல்லா இடத்துலையும் வந்து வெள்ளம் வளைஞ்சு ஓடிடும். எல்லாருக்குமே வந்து உண்மையிலேயே வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கையாக இருக்கும். இப்போ வந்து சரியாக கஷ்டப்பட்டுனோம். நிறைய பேர் வந்து சரியாக கஷ்டப்பட்டுனோம். இப்படியே வந்து வெள்ளம் முழுக்க ஓடிட்டா நிறைய பேருக்கு வந்து ஒரு நிம்மதியான இதாக இருக்கும். இப்போ நாங்கள் இப்படியே பார்த்துன்னு போவோம். நாங்களோட போகிற இடங்களை வந்து காட்டி கொண்டு போகிறேன். அந்த இடங்கள் எல்லாம் பெருசாக வந்து வெள்ளங்கள் இருக்கிற மாதிரி தெரியலை. மெயின் ரோட்டாக இருந்தாலும் சரி, அதுக்கு உள்ள ஒழுங்கையில் இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து வெள்ளம் இல்லாததான் இருக்குது. எல்லாமே இந்த ஓடின தடயங்களை பாருங்களேன். ஓடின தடயங்கள் அதுகள் தான் இருக்குது. நான் அதில் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். அதில் முன்னுக்கெல்லாம் பாருங்கள் வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்குது. இந்த தடயங்களையும் காட்டிக்கொள்கிறேன். அப்படியே போயிட்டேன்டா சூறாவளியும் கடந்து போயிட்டேன்டா மக்கள்ட இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிடணும் மக்கள். இதுக்குள்ளே பாருங்கள். இதுக்குள்ள இருக்கா போயிட்டு வர கேட்குனே போயிட்டு வந்தேன் நினைக்கிறேன். இதுக்கு இல்லை, கொஞ்சம் தூரம் இருக்கா போயிட்டு வருவோம். ரோட்டெல்லாம் பாசி பிடிச்சிட்டு அங்கே ரெண்டு கரையும் வந்து பாசி பிடிச்சிட்டு ரோட்டெல்லாம். இதுக்கு கவனமாக இருந்து கொள்ளணும் எல்லாரும். திடீர்னு என்ன நடக்கும் எது நடக்கும்னு தெரியாது. இல்லை கவனமாக இருந்து கொள்ளுங்க. போய் விதைக்க வலைக்கி விழுகிறது அதுகள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளணும். ஓகே, இப்படி வந்து இதெல்லாம் நிறைய வெள்ளம் நின்றுருக்குமே ஏற்கனவே. ஆனால் முழுக்க வந்து ஓடுது பாருங்க. இப்போயே ஓடிக்கொண்டிருக்கேன்னா முதலும் அந்த வெள்ளம் முழுக்க ஓடி இருக்கு. வெள்ளங்கள் அப்படியே பாஞ்சு ஓடிக்கொண்டு தான் நிற்கிறேன். அவ்வளோத்துக்கு அந்த பாதைகள் தெரியுது. போகிற பாதைகளை பார்த்தா அப்படியே தெரியுது. நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். எங்காலெல்லாம் போவோம். மேடாக போகுது. அப்போ எங்களை வந்து வெள்ளங்கள் இருக்காது. நாங்கள் திரும்புவோம். இதில் ஒரு இந்த ஒழுங்கைக்கே வெள்ளம் இல்லை. எல்லாம் வந்து போயிட்டு எல்லாம் ஓடி போயிட்டு எல்லாம் வந்து நேற்று மழை விட்டதால் வந்து சகலதும் வந்து ஓடி போயிட்டுது. அப்படி எங்கால இந்த ரோட்டையும் பார்த்து கொண்டு போகிறோம் பாருங்க. இதுலேயும் வந்து வெள்ளம் வந்து கச்சிக்கமாக அப்படியே ஓடிட்டுது பாருங்க. உங்களுக்கு காட்டி கொண்டு போகிறேன். உங்களுக்கு அந்த ஓடுற பாதையும் உங்களுக்கு தெரியுது. அதில் வந்து மெயின் ரோடு போயிலும் தெரியலை. நிறைய இடங்களுக்கு வந்து உள்ள விட்டு காட்டுறேன். மெயின் ரோடு போயிலும் தெரியலை. கோயில் மண்ணை அப்படியே போய்கொள்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓடிக்கொண்டிருக்குது. இப்படியே பார்த்தோன்னு வாங்க. இதுக்கால தான் பாஞ்சு கச்சுக்குமா வெள்ளம் ஓடி இருக்கு போலோடகு. இந்த இதுகளை மண்ணுகளை பார்த்தீங்கன்னா தெரியும். எப்படியே எங்கால ஓடுதுன்னா இங்கால தானே ஓடுது வெள்ளம். அங்காளி பக்கம் வெள்ளம் கொஞ்சம் நிற்கிது. ரோட்டில் கொஞ்சம் வெள்ளம் தான் நிற்கிது. அங்கால இங்கால நம்மளுக்கு ஓடிக்கொண்டிருக்குது. எனக்கு என்னவோ பாதையை தவற விட்டு வர ஒரு சந்தேகமாக இருக்குது. என்னாலும் பிரச்சனை இல்லை. பார்ப்போம், கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம். நான் வந்து நிறைய இடங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டதானே இதில் காட்டிக்கொள்ள தானே வந்து நான் வந்து சும்மா நார்மலான இடங்களை காட்டிட்டு போன மாதிரி இருக்கக்கூடாது. நாங்கள் இதை வந்து கொஞ்சம் தூரம் போய் பார்த்தோம்னா எங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கம் இருக்குது. பாருங்க,
ரோட்டும் சரியில்லை. இது வந்து எங்கே நிற்கிறோம், இந்த இடம்னு எனக்கு தெரியலை. ஒரு இடத்துல வந்து ஏறிட்டேன் மேடம். இது வந்து நாங்கள் ஏற்கனவே வந்து காணொலி எடுத்து ஒன்று நடந்தேன். சங்கான பிரேசவ ரோட், அந்த ரோடு தான் வந்து ஏறிட்டேன். இதுக்கால உங்கள் தானே ஓடுது, வயலுக்கு தான் முழு வெள்ளம் ஓடுது. ஓகே, இப்போ நாங்கள் சங்கான சந்தைக்கு பின்பக்கம் தான் நிற்கிறேன் பாருங்க. சந்தை பின்பக்கம் எல்லாம் வெள்ளங்கள் பெருசாக இல்லை, வாகனங்கள் வந்து கொள்ளுது. இப்போ நாங்கள் போய் அந்த பின்பக்கத்தால் ரோட்டால் அந்த வயல்வெளிக்கு போகலாம், அப்படியே போய் சங்கத்தை வரைக்கும் போகலாம். தொட்டிப்பு நம்ம கோயிலுக்கு பக்கத்தால் அப்படியே போய் எல்லாம் இதுக்கெல்லாம் போகலாம். அதே மாதிரி உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன், என்ன வேண்டுக்கா காட்டிக்கொள்கிறேன். இதால் போனோம்டா பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னுக்கு ஏறலாம். இப்போ நாங்கள் இதால் போனோம் என்றால் பின்பக்க ரோட்டுக்கு போகலாம். இப்போ இந்த ரோட்டால் போய் இங்கால போனோம், அப்படியே துரட்டிப்பனம்மன் கோயிலுக்கு பதில் அந்த வயல் அடியதுக்கு போய் கொள்ளலாம். அங்காளி பக்கம் வயல் கரைக்கு போய் அப்படியே சங்கரத்தை வரைக்கும் போகலாம். இப்போ இந்த இடத்தையும் வந்து நான் பார்த்துக்கொள்கிறேன். இது சங்கான பிரதேசம் தான் வருது, இல்லை கொஞ்சம் தூரம். அங்கால வந்து இப்போ நாங்கள் இதுக்கு போயிடும் மாறிடும். இதில் வந்து அராளி வீதி சங்கானு தான் போட்டுருக்கோம். இதில் கொஞ்சம் தூரம் போய் பார்த்துன்னு போக போகிறோம். ஏன்னா இதுக்கெல்லாம் அந்த வயல்கரை இருக்கிற ஆலயங்களெல்லாம் வெள்ளங்கள் சில நேரம் நிற்கலாம். இங்கே இந்த ஓடி இருக்கும், ஓடி அங்கே வயல்கரை தான் போயிருக்கும் பெரும்பாலும். நிறைய இடங்களில் வந்து வெள்ளங்கள் அப்படியே ஓடி தப்பிட்டுது ஃபுல்லாக. நாங்கள் அதுலேயும் வந்து பார்த்து கொண்டு போகிறோம். அந்த பெரும்பாலும் இந்த வயல்கரைகள் தான் வெள்ளம் நிற்கிது. மற்றபடி உள்ளுக்கு வெள்ளம் நிற்கிற மாதிரி எனக்கு தெரியலை. நான் அப்படி உங்களுக்கு காட்டிக்கொண்டு போகிறேன். உள்ளுக்கு வெள்ளம் இதை நின்றால் அதையும் காட்டிக்கொள்கிறேன். அது காட்டுறது கஷ்டம் போல. இதில் வந்துருக்கு இந்த இதில் கண்டுபிடிக்கிற கஷ்டம் போல். வீடுகளுக்கு வெள்ளம் எல்லாம் ஓடிட்டுது. உண்மையில ஒரு நல்ல விஷயம் அப்படி ஓடினது. இவங்க இதில் வந்து கொஞ்சம் இருக்குது. அப்படி இதுக்கால ஓடுது, இதுக்கால ஓடி உங்களை வயல்கரைக்கு தானே ஓடுது. மக்களுக்கு மேலே ஒரு நிம்மதி. வெள்ளம் ஓடினால வந்து நிம்மதி. பயந்து ஒன்று தெரியும். எத்தனையோ பேர் வந்து பயந்து ஒன்று திருப்பினான். ஐயோ இப்போ வந்து வெள்ளம் வீட்டுக்கு ஏறுதோ தெரியாது அண்டு சரியாக பயந்து ஒன்று திருப்பினான். வெள்ளம் ஓடினால வந்து மேலே பெரிய ஒரு நிம்மதியாக இருக்கும். இப்படி நாங்கள் இங்கால பார்த்து கொண்டு போவோம். இங்கால பார்த்தோம்னா இங்கால சும்மா வளவுகளுக்கு மட்டும் வெள்ளம் நிற்கிது. பள்ளமான வளவுகளை மட்டும் வெள்ளம் நிற்கிது. மற்றும்படி பெருசாக வெள்ளம் நிற்கிற மாதிரி எனக்கண்டா தெரியலை. வேறு ஒன்று பள்ளமாக இருக்கிற வளவுகள் அதுகளுக்கு மட்டும்தான் வெள்ளம் நிற்கிது. மற்ற இடங்கள் எல்லாம் மேடாத்தான் இருக்குங்களா, முழுக்கவே வந்து மேடாத்தான் இருக்குது. இங்கே இந்த ஒழுங்கையெல்லாம் பாருங்க, வெள்ளம் எல்லாம் வத்திட்டுது. ஏன்னா கூட வந்து நாங்கள் ஒழுங்கையில் மெயினாக பார்க்குறேன். ஒழுங்கையிலுக்கு தான் அந்த பள்ளமான இடம் மாதிரி போகும். அதுதான் வெள்ளம் கூட நிற்கிறேன் அதில் பார்க்குறது. இதற்கு எல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வெள்ளம் வத்திட்டுது. ஃபுல்லாக வந்து வெள்ளம் வத்திட்டுது. ஓகே, இப்போ வந்து நாங்கள் வயல்கரைக்கு வந்துட்டோம். வயல்கரையை நாங்கள் பார்த்துட்டு போவோம் என்ன வேறு இருக்குது. இதை வந்து அப்படியே நேராக பார்த்தோம்னா துரட்டிப்பன் அம்மன் கோயில் தெரியும் பாருங்க. உங்கள் அதில் தெரிகிற கோயில் தான் துரட்டிப்பன் அம்மன் கோயில். ஃபுல்லாக வந்து நெல் முட்டி போய் நிற்கிது. வெள்ளம் நெல்லெல்லாம் அப்படியே நிறைஞ்சு போய் கிடக்குது. முழு வெள்ளம் இங்கே ஓடி வந்தால் வந்து எல்லாமே நிறைஞ்சு போயிருக்குது. வீடுகளுக்கு வந்து கொஞ்சம் வெள்ளம் நிற்கிது. ஓகே, இங்கால போய் தான் ரோட்டு மூடி இருக்குது. பார்ப்போம் பாருங்க. இங்கால பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து வயல் வெள்ளம் அவ்வளோ அப்படியே வந்து இங்கால மேய் பாயுது பாருங்க. மேய் பாஞ்சாலி பக்கம் போகுது. அவ்வளோத்துக்கு அங்கே இருக்கிற வெள்ளம் முழுக்க வயலுக்கு வந்தால வந்து முழுக்க மேய் பாயுது பாருங்க. உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். முழு வெள்ளம் அப்படியே வந்து வீதியை மேய் பாயுது. வயல்கரைகளுக்கு தான் எல்லாமே ஓடி வர்றது. அதனால் வந்து எல்லாமே வந்து மேய் பாஞ்சு உள்ளது. நாங்கள் உங்களுக்கு எடுத்துக்கொண்டு போகிறேன். சில இடங்கள்ல இந்த பள்ளமான இடங்களில் மட்டும் மேய் பாயுது. சில இடங்கள் வந்து அப்படியே இதாக இருக்குது, நார்மலாக இருக்குது. சில இடங்கள் மேய் பாஞ்சு கொள்ளுது. அந்த பைக்கில் போகக்கூடிய அளவு வெள்ளம் வந்து பைக்கில் போய் காட்டிக்கொள்ள முடியக்கூடிய மாதிரி இருக்குது. இவங்க இந்த காணுக்கால வந்து இங்கே இதுக்கால வந்து வெள்ளம் அப்படியே ஓடுது. உங்களை தான் பாஞ்சு ஓடுது வெள்ளம். இங்காலே கொஞ்சம் தூரம் போவோம். இங்கேயும் வந்து மேய் பாஞ்சு கொண்டு வருது வெள்ளம். சைக்கிள்கள் ஓடுறதெல்லாம் சரியான கஷ்டம்தான். காற்று அதுகளுக்கெல்லாம் சைக்கிள் ஓடுறது சரியான கஷ்டம்தான். அதால் அப்படியே வீட்டை போலான்னு பார்த்துனான் கஷ்டம்தான் போல. முழுக்க வெள்ளமாக்குறாக்கு. சரி, ஓகே. இப்படி நாங்கள் வந்து இதில் வந்து காட்டின வரைக்கும் இப்போ சங்கானையை தாண்டி வந்துட்டோம். ஓகே, நாங்கள் இப்போ வந்து கொமர்ஷியல் பேங்க்கு முன்னால் அப்படி அந்த ரோட்டால் போக போகிறோம். அப்படி இந்த ரோட்டால் போனோம்னா அப்படி அந்த லக்ஷ்மி பிரிண்டர்ஸ் அதில் இருக்குது. வந்து நிறைய பேர் அந்த ரோட் தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து வெள்ளம் வந்து இந்த இதுக்கு போய் கொண்டிருக்குது, குளத்தடிக்கு போய் கொண்டிருக்குது. நாங்கள் காட்டி கொண்டு போகிறோம். இதான் ஃபுல்லாக வெள்ளம் ஓடி வந்து கொண்டிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து முழு வெள்ளம் ஊருக்கு இருக்கிற வெள்ளம் முழுக்க இந்த குளத்துக்கு தான், மண்டிய குளத்துக்கு தான் வந்து கொண்டிருக்குது. இதில் வந்து எங்களை போவோம் வெள்ளதான் கிட்ட தான், கிட்ட பக்கம் போவோம். இதில் பார்த்தோம்னா எல்லாமே ஓடிட்டு இருந்தால் சொல்லலாம். முழு வெள்ளம் வந்து ஓடிட்டு இருந்தால் சொல்லலாம். பரவாயில்ல, அவ்வளோத்துக்கு ஓடிட்டு இப்போ எனக்கு தெரிஞ்சு நல்லூர் அங்காலெல்லாம் வந்து குறிப்பாக அந்த வெள்ளங்கள்லாம் முழுக்க ஓடி இருக்குதான். அவ்வளோத்துக்கு வெள்ளங்கள் நிற்காது. இல்லை வந்து ஓடி இருக்குன்னா நிற்கிறேன். வேறுங்க போய் ரோட்டை பார்த்துன்னு வாங்க. இந்த பள்ளமான இடங்களில் வந்து அப்படியே வளைஞ்சு கொண்டு இருக்காங்க. அந்த பள்ளமான இடங்களை நோக்கி போய்கொண்டிருக்குது.
இது வந்து இது நாங்கள் ஏற்கனவே போன பாதைக்கு வந்துட்டோம். இதெல்லாம் நாங்கள் போனாங்க அந்த வயல்கரைக்கு போயிருந்தாங்க. இது திரும்புவோம். இப்போ வந்து இப்படியே நேராக போகிறோம். நேராக போனோம் என்றால் இதுக்கால போவோம். இந்த வந்த இதுலேயே வந்து திரும்பி நாங்கள் இடப்பக்கம் இப்போ வெள்ளப்பக்கம் போகிறோம். நாங்கள் கிளம்பி வந்து பெருசாக வெள்ளங்கள் இல்லை. அப்பாடியே இப்போ தான் நிம்மதியெல்லாம் இருக்குது. வெள்ளம் எல்லாம் ஓடிட்டுது. பயந்து கொண்டு வந்து எல்லாம் இனி பயப்பட தேவையில்லை. ஆனால் இப்போ அந்த புயலை நினச்சி தான் கொஞ்சம் பயப்பட வேண்டியிருக்க வழிய புயல் அறிகுறியும் குறைஞ்சிடுது. விடிய இரவெல்லாம் நல்லா காத்தடிச்சிச்சு. பிறகு வந்து ஒன்றையும் காணையில் அந்த அறிகுறிகளும் குறைஞ்சிட்டுது. நேற்று கொட்டின மழை என்ன மழை கொட்டிச்சு அப்பா, பேத்தனமாக கொட்டண்டு கொட்டிச்சு. இப்போ அந்த மழை பெய்ததுக்கான அறிகுறி இல்லாத மாதிரி இந்த இடங்கள்லாம் சில இடங்கள் வந்து அப்படியே வெள்ளம் பற்றி போயிருக்குது. மாடு நிற்கிது. இப்போ இங்கே பார்த்தோம்னால் இங்கே ஒரு கோயில் ஒரு பாதை முடியுது. வளவர்க்க சும்மா வெள்ளம் நிற்கிது. சங்கானை மாவடி ஞான வைரவர் மணிமண்டபமா. ஓகே, இவ்வளோ தான் நாங்கள் பார்த்து நாங்கள் இப்போ ஊர்வலங்கள்லாம் சுற்றி பார்த்துட்டோம். ஓகே, நீங்கள் பார்த்துருப்பீங்க சங்கனைக்கு வந்து பெருமளவு நான் போய் அதுக்கு சுற்றி திரிஞ்ச இடத்துக்கு வரைக்கும் வந்து வெள்ளம் இல்லை. இதை தாண்டி வேறு எங்கேயும் இடத்துல வெள்ளம் இருந்தால் உண்மையில தெரிவிச்சுக்கொள்ளுங்க. நான் உங்களுக்கு வந்து பதிவிட்டு கொள்கிறேன். எனக்கு வந்து தெரிஞ்ச இடத்துல நான் அங்காளி பக்கம் போயிட்டுருந்தேன். நான் வந்து ஜிஎஸ் ஆஃபீஸ் பக்கம் போயிட்டுருந்தேன். இங்கே வந்து சந்த பக்கம் வந்து பைக்கெல்லாம் விட்டு உள்ள வந்து எல்லாம் பார்த்துருந்தாங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க காணொலி. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு பெருசாக வந்து எல்லாமே ஓடிட்டுது. அதாவது இந்த விட்ட கேப்பில் வந்து மழை விட்ட கேப்பில் வந்து எல்லாம் வெள்ளம் வந்து ஓடிட்டுது. ஓகே, நாங்கள் இப்படி வந்து நிறைய இடங்கள் பார்த்து வந்துருப்போம். அடுத்த நாள் சந்திப்போம். பாய்.